முதலமைச்சர் ஸ்டாலினும் மீண்டும் ராகுல் காந்தியும் இணைய போகிறார்களா? இணையதளத்தில் இதை பற்றி நிறைய டாக்ஸ் போய்கொண்டு இருக்குது. முக்கியமாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போட்ட ட்வீட் செம்மையாக ட்ரெண்ட் ஆகி கொண்டு இருக்குது. டீட்டெயிலாக பேச போகிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறமா நிறைய அரசியல் களம் மாறி இருக்குது. முக்கியமாக இத்தனை வருஷமாக திமுக காங்கிரஸ் கூட்டணி தமிழக வெற்றி கழகம் உடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஸோ இன்றைக்கி இந்திய கூட்டணி, அதாவது 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்காக எதிர்க்கட்சிகள் எல்லாமே சேர்ந்து உருவாக்கின இந்திய கூட்டணிக்கான மீட்டிங் நடந்தது. இதில் திமுக இந்த கூட்டணி இந்த மீட்டிங் புறக்கணித்து விட்டது. இதனால் இந்திய கூட்டணியிலிருந்து திமுக வெளியே வந்து விட்டதா அப்படிங்கிற கேள்வி சோஷியல் மீடியாவில் கடந்த ஒரு 2-3 மணி நேரமாக போய்கொண்டு இருந்தது. இதுக்கான பதில் இப்போ முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்திய கூட்டணியிலிருந்து யாரும் விலகலை, இந்திய கூட்டணியிலிருந்து திமுக விலகலை, இந்திய கூட்டணியில் தான் இருக்குது. ஸோ தொடர்ந்து இந்திய கூட்டணியில் தான் இருப்போம், மதவாத சக்திக்கு எகென்ஸ்டாக தான் இருப்போம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஆனால் அடுத்தடுத்து நடக்கும் மீட்டிங்கில் பங்கேற்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அடுத்த மீட்டிங் ஆகஸ்ட் மாதம் ஹைதராபாத்தில் நடக்க இருக்கிறது. அந்த மீட்டிங்கில் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொள்வாரா மாட்டாரா அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ 2026 நாடாளுமன்ற தேர்தல் நாம் நினைத்ததை விட ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்க போகுது என்பதில் துளியும் மாற்ற கருத்து கிடையாது. இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.